அவர் நம்பிக்கை கொண்டவர் என்பது எனக்கு தெரியும். ஜாதி வித்தியாசங்கள் அவருக்கு கிடையாது என்பதும் எனக்கு தெரியும். ஆகவே இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு அவர் ஆதரவு நிச்சயம் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு. அதிமுக 2ஆக உடையவில்லை, 4ஆக உடைந்திருக்கின்றது. கண்டிப்பாக அதிமுகவை பொறுத்தவரையில் அந்த 4 பேரும் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கக்கூடிய நிலையை பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தால் அந்த செயலை செய்யும் என்று நினைக்கின்றேன். ஈரோடு கிழக்கு தொகுதியில ஒரு கணிசமான வாக்கு வங்கி மக்கள் நீதி மையம் வைத்திருக்கு அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? கண்டிப்பாக. கடந்த தேர்தலில் கமலஹாசன் அவருடைய இயக்கம் கிட்டத்தட்ட 11,000 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அது சாதாரண வாக்கு சதவீதம் அல்ல. ஒரு தனி மனிதனாக நின்று அவர் 11,000 வாக்குகள் பெற்றிருக்கின்றார் என்று சொன்னால் மக்களிடையே அவருக்குள்ள செல்வாக்கை அது காட்டுகின்றார். ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமா தான் எல்லா கட்சிகளும் இதை ஒரு பல பரீட்சையா பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது இருக்கலாம், அது உண்மையாக கூட இருக்கலாம். பட் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயக முறைப்படி தான் சந்திப்போம். எங்களை காங்கிரஸை பொறுத்தவரையில், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை பொறுத்தவரையில் ஜனநாயக முறையில் தான் நாங்கள் சந்திப்போமே ஒழிய தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் உறுப்பினர்களை விலைக்கு வாங்கலாம் அல்லது மிரட்டலாம் என்ற பாஜக பாணியை நாங்கள் பின்பற்ற மாட்டோம். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், எல்லா பிரிந்த 4 அதிமுகவுக்கும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஜால்ரா அடிக்க கட்சிகளாக இருக்கின்றார். ஆகவே பாரதிய ஜனதா கட்சியை நிற்க வைத்து இந்த 4 கட்சிகளும் அவர்களுக்கு ஆதரவு தருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதை நான் வரவேற்கின்றேன். ஒருவேளை இந்த காங்கிரஸ்க்கு இப்போ கமலஹாசன் அவர் ஆதரவு தெரிவித்தால் இந்த கூட்டணி தொடருமா? அடுத்த தேர்தல் இது ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கும். கண்டிப்பாக நல்ல ஆரம்பமாக இருக்கும். ஏனென்றால் நீங்கள் சாதாரணமாக கமலஹாசனை ஒதுக்கிவிட முடியாது. இடைத்தேர்தலிலே தொகுதிகளில் 10,000 வாக்குகள் 11,000 வாக்குகள் ஒரு நபர் பெறுகின்றார் என்று சொன்னால் மக்களிடையே அவருக்கு இருக்கின்ற ஆதரவு அதை காட்டுகின்றது.